கைகளை வீக்கெண்ட்ல தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் மூச்சு விட முடியாத ரொம்ப தூக்கம் இல்லாதான் இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் தூக்கம் வேற இல்ல. தூக்கம் இல்லாத இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் நார்மலா இருக்கிறாங்க. இப்ப நார்மலா இருக்காங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா உங்க பேர் சொல்லுங்க. சிலம்பரசன். சிலம்பரசன் சார். போன மாசம் வரும்போது நீங்க எப்படி வந்தீங்க? போன மாசம் வரும்போது கைகள்லாம் வீங்கி முகம்லாம் கொழுப்பு கட்டின மாதிரி அப்படியே ஒரு மாற்றமா வந்தோம். கைகள்லாம் நல்லா வீங்கிருச்சு, முகமெல்லாம் வீங்கிருச்சு, அப்படி வந்தீங்க. நீர் கொத்துருச்சு வேற. நீர் கொத்துருச்சு. சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னீங்களா? ஏன் சாப்பிட முடியல? அது என்னன்னு தெரியல. சரி, வேற என்ன பிரச்சனைகள் இருந்தது? சாப்பிட முடியல பிரச்சனை, கை கால் வீங்கிருச்சு, நீர் கொத்துருச்சுன்னு சொன்னீங்க, சாப்பிட முடியலன்னு சொல்றீங்க. வேற என்ன பிரச்சனை இருந்தது அப்போ? அப்போ இன்டோல் அதிகமா வெளில போகாது. பாத்ரூம் வந்து அப்படியே 1 out 1 நாள் போறது முக்கி போற மாதிரி இருக்கும். அதாவது இன்ட்ரோலும் போகாது, அது யூரினும் அவுட்புட் வெளியே அதிகமா இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தீங்க. ஆமா. இப்ப எப்படி இருக்கீங்க? இப்போ ஓரளவு ஈவினிங் எல்லாம் ஓகே தான். யூரின் நல்லா போகுது. போகுது. கை கால் வீக்கம் இருக்கா இப்போ? கை கால் வீக்கம் இல்ல. இப்போ டிராவல் பண்ணா கூட அந்த வீக்கம் இல்ல. டிராவல் பண்ணா கூட இப்ப இல்ல, ஆனா அப்ப இருந்தது. மூச்சோட சிரமமா இருக்கா? இப்ப இல்ல. சாப்பாடு தான் ஒரு பிரச்சனை. சாப்பாடு தான், அதுவும் சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு சிகிச்சை கொடுத்த டாக்டர்கள் எப்படி சிகிச்சை கொடுத்தாங்க? உங்ககிட்ட எப்படி பேசினாங்க? நல்ல முறையில பேசுனாங்களா? உங்க பேர் என்னங்கம்மா? சங்கீதா. சங்கீதம்மா சொல்லுங்க, உங்க கணவர் வரும்போது எப்படி வந்தாரு? என்ன சூழ்நிலை, எப்படி எல்லாம் அவரு சூழ்நிலை இருந்தாரு? அவங்களுக்கு உப்பு நீரா இருந்துச்சு, கைகள்லாம் ரொம்ப வீக்கமா இருந்துச்சு. அதனால சரி இங்க வந்தோம். இப்ப அதுக்கு பிற்பாடு ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. இப்ப அப்போ கை கால் வீக்கமா இருக்கும்போது என்ன பிரச்சனைகள் உடம்புல அவர் இருக்கு? அவங்களுக்கு உப்பு நீர் இருந்தது, அதனாலதான் சரின்ட்டு டைலிஸ் பண்ற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? நீங்க போய் பார்த்த டாக்டர் டைலிஸ் பண்ணணும் தான் சொன்னாங்க. சொன்ன பிற்பாடு இங்க ஒருத்தவங்க வந்து பாத்துட்டு போனவங்க சொன்னாங்க, இங்க சரி பண்ணி விடுவாங்க, நீங்க அங்க போங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் இங்க வந்தோம் நாங்க. சரி, அப்ப வந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரண்ட், என்ன மாற்றம்? இப்ப கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மாற்றமா இருக்கிறாங்க. என்ன மாற்றம்? கைகளை வீக்கெண்ட்ல தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் மூச்சு விட முடியாத ரொம்ப தூக்கம் இல்லாதான் இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் தூக்கம் இல்லாத இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் நார்மலா இருக்கிறாங்க. இப்ப நார்மலா இருக்காங்க. ஓரளவுக்கு சாப்பிடுறாங்களா? சாப்பிடுறாங்க. பசி எடுக்குதுன்னு சொல்றாங்க. ரொம்ப பசி எடுக்குது. ரொம்ப பசி எடுக்குதுன்னு சொல்றாங்க. முன்னெல்லாம் அது மாதிரி சொல்லுவாராமா? முன்னெல்லாம் அப்படி சொல்லல. அப்படி சொல்ல மாட்டாரு. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார். சார் சொல்லுங்க, இப்போ சிகடி பேஷண்ட் ஐயா வந்திருக்காரு. போன மாசம் வரும்போது அவங்க சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஏன்னா நீங்களும் சதீஷ் சார் தான் பாத்தீங்க. ஆமா. நீங்க என்ன மாதிரியான காம்பினேஷன்ல மருந்து கொடுத்தீங்க? வரும்போது பேஷண்டுடைய கண்டிஷன் என்ன, இப்போ எப்படி இருக்காரு? ஈஜிஎஃப்ஆர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க, அதை நல்லா இன்க்ரீஸ் பண்ணா இன்னும் எவ்வளவு நாள் எடுக்கும்? சார் ஆக்சுவலா ஒரு வரும்போது ஒரு கிரியேட்டின் லெவல் எலிவேட்டடா இருந்தது. எப்போ கிரியேட்டின் வந்து யூரியா வந்து அதிகமா ஆகுதோ அப்போ வந்து நார்மலா அது வந்து சொல்லிங் வந்து வரும். அதாவது லோயர் லிம்ஸ், அதாவது கால்கள்ல வந்து வீக்கம் வந்து வரும். முகம் வந்து வீக்கம் வந்து பஃபினஸ் சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அவருக்கு வந்து டயட்ரி சேஞ்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் டயட்ரி சேஞ்சஸ், வாட்டர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி அவர் யூரியாலிஸ்ட்டை பார்த்துட்டு அவங்களோட சஜஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது. பட் அது வந்து இரெகுலரைட்டிஸ் இருந்தது. ஸோ நம்ம ஸ்ட்ரிக்டாக வந்து அவர் கவுன்சிலிங் கொடுத்து ரொம்ப பயந்து இருந்தார். ஸோ அவங்க ஃபேமிலிக்கும் கவுன்சிலிங் கொடுத்து என்ன மாதிரியான மெடிக்கேஷன்ஸ் வந்து அவங்க மெடிசின்ஸுமே வந்து கவுண்டரில் போய் வாங்கக்கூடாது, எதாக இருந்தாலும் டாக்டரோட அட்வைஸ் பண்ணி தான் மெடிசின்ஸ் எடுக்கணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக வந்து அட்வைஸ் பண்ணோம். அதே மாதிரி டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம கொடுத்தோம். டயட்ரி சேஞ்சஸ் வந்து என்ன ஃபாலோ பண்ண சொல்லுவோம். டாக்டர் சதீஷ்குமார் வந்து சித்தார்த் மெடிசின்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாரு. ஸோ நாங்கள் இங்கே இன்டகிரேட்டடாக தான் ட்ரீட் பண்ணுறோம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட்ரி சேஞ்சஸ் ப்ளஸ் மெடிக்கேஷன். ஸோ எந்த மெடிசின்ஸ் வந்து டாக்டரோட அனுமதி இல்லாமல் எதுவும் எடுக்கவும் கூடாது, எதுவுமே வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். ஸோ அதை ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணார். ஜிஎஃப்ஆர் லெவலில் வந்து எப்படி எலவேட் பண்ணோம்னா, டயட்ரி சேஞ்சஸ் வந்து கொடுக்குறதும் அந்த மெடிக்கேஷன்ஸ் வந்து ரைட் மெடிசின், ரைட் டோஸ், ரைட் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெத்தடாலஜியை வந்து ஒரு கரெக்டாக ஃபாலோ பண்ண, அது பேஷண்டோட கோஆப்ரேஷன், அது பேஷண்டோட ஃபேமிலியோட கோஆப்ரேஷன்னால வந்து ஜிஎஃப்ஆர் லெவலில் வந்து எலவேட் ஆகிருக்கு. இன்னும் 2-3 months வந்து தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இஜிஎஃப்ஆர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், குளோபல் ஃபில்ட்ரேஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போவே நீங்கள் வந்து விசிபிளாக வந்து பார்க்கலாம், அவருக்கு வந்து ஸ்வெல்லிங் நல்லா குறைஞ்சிருக்கு. யூரின் அவுட்புட் வந்து முதல்ல வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ யூரின் அவுட்புட் வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அவரோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வந்து அவர் ஃபாலோ பண்ணிக்கலாம். முன்ன மாதிரி அந்த ஃபெட்டிக்னு சொல்லக்கூடிய அசதியோ இல்லை அந்த வலி வீக்கங்களோ அது வந்து இருக்காது. ஸோ கவுன்சிலிங் கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து கான்ஃபிடண்டா ஃபீல் பண்றாரு. ஏற்கனவே ஒரு பேஷண்ட் இங்க வந்து அவங்களுக்கு ரெக்கவரி ஆயிருக்கு, நான் முன்ன பெட்டரா நான் இருக்கேன், நல்லா என்னோட ஒர்க் ப்ரொஃபஷனலா நான் ஒர்க் பண்ண முடியும்னு சொன்ன அந்த நம்பிக்கையின் பேர்ல இவர் இங்க வந்திருந்தாரு. நாங்களுமே என்ன அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி அவர் பார்க்குற யூரோலஜிஸ்டோட மெடிக்கேஷன்ஸ் எதுவும் ஸ்டாப் பண்ண வேணாம் சொல்லி நாங்கள் சப்போர்ட்டிவாக சில மெடிசின்ஸும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கொடுக்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ நாமளும் கிரானிக் கிட்னி கேசஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணும்போது வந்து இட்ஸ்
ரிவர்சிபிள். நம்மளோட ஜிஎஃப்ஆர் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், லைஃப் ஸ்பேனை வந்து நல்லா பெட்டரா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், நல்ல பெட்டர் லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம லீட் பண்ண முடியும். தேங்க்யூ சார். நம்பர்களே பாத்தீங்கன்னா அந்த கால் பாருங்க, முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கால்லாம் வீங்கிருச்சு, ரொம்ப வீங்கி இருக்கும், ரொம்ப வீங்கி வந்தாரு. ஆனா இப்ப பாருங்க எல்லாம் வத்திருச்சு, நல்லா சுத்தமா வத்திருச்சு. முகம் பாருங்க, முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீங்கிருச்சு, இப்போ ரொம்ப நார்மலா நல்லாவே இருக்காரு. உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கா? கவலைப்பட வேண்டாம், இருக்கவே இருக்கு. அற்புதமான ட்ரீட்மெண்ட் சித்தாவுல. அதே மாதிரி சித்தாவுல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அதோட சேர்த்து உணவியல் முறை, வாழ்வியல் முறை, அவங்களுடைய உணவுல, இவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா பேஷண்ட்டுக்குமே அவங்களுடைய உணவுல பேலன்ஸ் டயட், சமசீர் உணவை கொடுத்தோம்னாக்க இன்னும் சீக்கிரமா ரிகவர் ஆகுவாங்க. நான் திரும்ப எல்லா வீடியோ சொல்றதுதான், சுயமா செல்ஃபா எந்த ஒரு கடையிலயோ நாட்டு மருந்துகளையோ மெடிக்கல் ஷாப்லயோ நீங்க போயிட்டு நீங்களா மருந்து மாத்திரைகள் வாங்கி ஒரு பொடியை வாங்கி சூரணம் சொன்ன வாங்கி சாப்பிட வேண்டாம். பக்கத்துல இருக்கிற சித்தா டாக்டர்ல ஆலோசனைப்படி இல்ல படிச்ச பட்டதாரி மருத்துவர்களை நீங்க போய் பார்த்து, அப்படி அல்ல அப்படின்னு சொன்னாக்க பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் உண்மையிலே இருக்காங்கன்னா அவங்கள போய் பார்த்து 1க்கு 10 முறை யோசனை பண்ணி உங்களுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி அந்த மருந்தின் அளவை பார்த்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. உண்மையே கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.